பாக்கெட்டில் ஜெயலலிதாவோட ஃபோட்டோ, தோளில் தாவேக்காவோட துண்டுன்னு செங்கோட்டையனுடைய அரசியல் என்ட்ரியே அதிரடியாக ஆரம்பிச்சிருக்கு தாவேக்காவுக்குள்ள. எப்போவுமே ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் போய் உட்காந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் பனையூரில் உட்காந்து இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் ஆன் டைமுக்கு செங்கோட்டையனை வந்து ரிசீவ் பண்ணி கட்சியில் சேர்த்துருக்காரு. சேர்த்தது அவர் கட்சியில் சேர்ந்துருக்கிறதெல்லாம் ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம்தான். ஆன் டைம்னா நல்ல நேரமா அதையும் சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் இன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு இல்லையா, ஏடிஎம்கே கேடர்ஸுக்கு ஒரு சில செய்திகளை வார்த்தையில் சொல்லாமல் அவருடைய செயல்பாடுகளில் விஜய் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். அவரோட வீடியோ ஒன்று பேசியிருந்தார், 1 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோவாக இருக்கட்டும், இல்லை அங்கே வந்திருந்த ஒவ்வொரு கேடர்ஸையும் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களையும் அவரே பர்சனலாக சால்வையெல்லாம் போட்டு இன்வைட் பண்ணியிருந்தார். இதன் மூலமாக என்ன சொல்லியிருக்கார்? செங்கோட்டையன் பற்றி விஜய் வெளியிட்ட அந்த 1 நிமிட வீடியோ அப்படின்றது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து பொன்னாடை மட்டும் போற்றி விஜய் அந்த கட்சியினுடைய அடையாள அட்டை மட்டும் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உறுப்பினர் அட்டையை மட்டும் கொடுத்துருந்தாருன்னா சோஷியல் மீடியாவில் இன்னும் அது விமர்சனம் பண்ணப்பட்டிருக்கோம். ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர். 77லேருந்து அவர் வந்து அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருக்குது. 77லே அவர் சட்டமன்ற உறுப்பினர். விஜய் 2 வயசு குழந்தை. ஆமாம், அப்போ விஜய்க்கு வந்து 2 வயசு தான் ஆயிருக்கும். இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி பிறந்திருக்கவே மாட்டார். ஸோ அதனால் ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவருக்கான ஒரு உரிய மரியாதையோடு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். செங்கோட்டையனுடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை 1 நிமிஷம் வீடியோவில் முடிச்சிட்டாரு. ஆமாம், அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் வியப்பாக பார்த்தது, இப்போ பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து இணைகிறாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பேசுவாங்க வழக்கமாக. ஆனால் விஜய் வந்து 1 நிமிடத்தில் அதை கன்வே பண்ணிட்டார் அப்படின்றது உண்மையாகவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ செங்கோட்டையனுடைய இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, தாவேக்கால அந்த என்ட்ரியை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பழி வாங்கணும். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த ஈகோவை வந்து அவர் டச் பண்ணி பார்த்துட்டாரு. அவருக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து தாவேக்கால இணைந்திருப்பது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் அவர் எப்படி ஜெல்லாவார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். பட் இன்றைக்கி அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் இருக்குல்ல, அந்த ப்ரெஸ் மீட்டுடைய தன்மையை பார்க்கும் பொழுதே ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து ஐ திங்க் இந்த கேமுக்கு அவர் தயாராகிட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. செங்கோட்டையன் சொல்கிறீங்க? ஆமாம், செங்கோட்டையன். இப்போ நீங்கள் வரவேற்று பேசிய நிர்மல்குமார்லேருந்து ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ் இவங்களுடைய அந்த ஸ்பீச்சுக்கும் ப்ரெஸ் மீட்டை வந்து ரொம்ப லாபகரமாக எல்லா கேள்விகளுக்கும் அவருக்கே உரிய பாணியில் அவர் பதில் கொடுத்த விதம் எல்லாமே வந்து விஜயை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவங்க எல்லாமே தடுமாறுறாங்க. இருந்தாலும் செங்கோட்டையனுடைய அந்த அப்ரோச் அப்படின்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக அவர் நினச்சிப்பார்னு நினைக்கிறேன். அதில் ஒரு டிவிக்கே டச் இருந்தது, கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த டிவிக்கேல ரெகுலராக பேசக்கூடிய பேச்சாளர்கள் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு செங்கோட்டையன் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னொன்று, இதுவரையும் விஜயை என்டார்ஸ் பண்ணது யார் அப்படின்றது, விஜய் நிறைய பேர் என்டார்ஸ் பண்ணி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாருக்கும் ஒரு செல்வாக்கும் வந்திருக்கு. ஆனால் விஜயை என்டார்ஸ் பண்ண ஒரு பெரிய முகம் இதுவரை இல்லவே இல்லை. இப்போ வந்து ஒரு முதல் முறையாக எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஒருத்தர் வந்து விஜய் முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விஜய்க்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. எல்லாரும் கேட்டது என்னென்னா, இந்த சின்ன பசங்க ஓட்டு போடுவாங்கப்பா விஜய்க்கு, வேறு யார் போடுவாங்க? 35-40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவங்க போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புனாங்க இல்லையா? அந்த கேள்விக்கான ஒரு பதிலாக இன்றைக்கி நடந்த நிகழ்வு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு 1.5 வருடங்களை தாண்டிடுச்சு. இந்த 1.5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் விஜயை நம்பி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு யாருமே எடுத்த மாதிரி தெரியல. அப்படி எடுத்திருந்தாலும் இவர்கள் வந்து அதற்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. நான் ஒரு டைம் வந்து கார்த்திக் சிதம்பரத்தை இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட பேசும்போது, ஆஃப் த ரெக்கார்ட் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜயனுடைய அரசியல் கட்சியெல்லாம் ஓகே தாங்க, அவருக்கு வந்து இளைஞர்களுடைய வரவேற்பு எல்லாமே இருக்குது. ஆனால் அவருடைய அரசியலை நம்பி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இன்னும் போகாமல் இருக்காங்க பாருங்களேன். அதுலேருந்து அவர் எந்த அளவுக்கு அரசியல் செய்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது அவருடைய பதில் வந்து ரொம்ப மேலோட்டமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப யதார்த்தமான விஷயத்தை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம்னு கூட நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்குது சரி, ஆனால் உங்களை ஏன் இன்னும் வந்து மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இன்னும் நம்பாமல் இருக்காங்க அப்படின்றத விஜய் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய பதிலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முதல் முறையாக ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் தலைவர், அதுவும் அதிமுகவில் இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு முன்னோடி இல்லையா செங்கோட்டையன் சீனியர். எடப்பாடி வளர்வதற்கும் செங்கோட்டையனுடைய ஆரம்பகால உதவிகள் அப்படின்றது தேவைப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே விஜய்க்கு இது ஒரு பலம், அதிமுகவுக்கு இது ஒரு பலவீனம் தான். அதோ அவர் வந்து அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிமுக விசுவாசிகளை, இவருடைய நீண்டகால ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களை அவர் வந்து விஜய் பக்கம் திருப்புவதற்கான ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்றப்ப இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு விஜய் அவர்களை நடத்திய விதம் மட்டும் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் தன்னுடைய பாக்கெட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோ வச்சுருந்தார். ஜெயலலிதா அவர்கள் பற்றி பேசும்போது அம்மானு சொல்லி பேசுனதாக இருக்கட்டும், அவங்க ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, புனிதமான ஆட்சின்னு சொன்னது, அவங்க மேலே புனையப்பட்ட வழக்கே பொய் வழக்குன்னு சொன்னதுன்னு சொல்லி இன்னமும் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசியாகவே காட்டிக்கொண்டு தாவேக்காவுக்குள்ளே வந்திருப்பதன் மூலமாக விஜய் வந்து அந்த மாதிரி மனநிலையில் இருக்க தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா. இன்றைக்கி ஜெயலலிதா எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய பற்றோடு இருப்பாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீதோ இல்லை இன்றைக்கி இருக்கிற அதிமுக மேலேயோ ஒரு ஈர்ப்பில்லாத தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இனிமேல் வரப்போகிற நாட்களில் ஏடிஎம்கேல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ கூட தாவேக்காவை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே போய் யாரை ரீச் பண்ணுறதுனே தெரியலங்க, யாரை கேட்டாலும் விஜயை போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட பர்சனலாக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அந்த தடைகள் உடைக்கப்பட்டு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜயினுடைய அந்த 1 நிமிட வீடியோவில் செங்கோட்டையனை பற்றி பேசும்பொழுது தமிழ்நாட்டின் இருபெரும் தலைவர்களுக்கு பக்கபலமாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் செங்கோட்டையனும் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோ தான் வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, விஜயினுடைய ஒற்றை இலக்கு அப்படின்றது வெற்றி மட்டும்தான். அவர் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பேசணும், எப்படி அந்த நரேஷனை அந்த ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துறது அப்படின்றது தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்களே தவிர, நாங்கள் வந்து களத்துக்கு போய் இதெல்லாம் செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோம், எங்களுடைய வாக்குறுதிகள் இது, எங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் உண்மையாக நம்பலாம் அப்படின்லாம் வந்து அந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கெலாம் அவங்க போகவே இல்லை. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய எதிர்ப்பு, அதை நம்ம அறுவடை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை அவர் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய எல்லா கூட்டங்கள்லையும் அவர் வந்து பேசும்பொழுது முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி எக்ஸ்டென்ஷனாக தான் இப்போ செங்கோட்டையனுடைய என்ட்ரி அப்படின்றதும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் தாவேக்கால இணைந்து யாராவது பணியாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து செங்கோட்டையின் வாயிலாக விஜய் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிக்கள், தலைவர்கள், எம்எல்ஏக்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்களோ அவங்களையெல்லாம் செங்கோட்டையன் த்ரூவாக அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனுக்கு வந்து நீண்ட நெடிய ஒரு அனுபவம் சட்டமன்றத்தில் இருக்குது. இப்போ முன்னாள் எம்எல்ஏக்கள் ஈவன் அவங்க வந்து திமுகவோட இருந்திருக்கலாம், இல்லை பாஜகவில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான முன்னாள் எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனோட தொடர்பில் இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அந்த மாதிரியான நபர்களும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடுத்த 2 மாதங்களுக்குள்ளே கட்சியை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பு ரீதியாக தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கான ஒரு கட்டுமானத்தை விஜய் தொடங்கியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே போல் கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சந்திப்பு இல்லைனா இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. செங்கோட்டையனோடு சேர்ந்து பேக்கேஜாக ஓபிஎஸும் டிடிவியும் கிடைப்பாங்க, இலவச இணைப்பு மாதிரி. அவங்களையும் கூட இவங்களோடு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கொண்டு வர்றதுனா கட்சிக்குள்ளே கொண்டு வர முடியுமா இல்லையான்றதை தாண்டி குறைந்தபட்சம் வந்து இப்போ இன்றைக்கி டிடிவி ஒரு கட்சியோடு இருக்கார், ஓபிஎஸும் கிட்டத்தட்ட ஒரு கட்சியை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கார். அப்போது ஆப்வியஸாக செங்கோட்டையனோடு டச்சில் இருக்கக்கூடிய அவங்களையும் தாவேக்கா தன்னுடைய அணியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். தாவேக்கா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் கூட இதுவரையும் யாரும் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு
ஸோ இனிமேல் குறைந்தபட்சம் 2 கட்சியாவது இருக்குது, அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பொலிட்டிக்கல் கால்குலேஷனை இன்னையோட நம்ம வந்து என் பண்ணிட முடியாது இல்லையா? இப்போ தேர்தல் வந்து இன்னும் 4-5 மாதங்கள் இருக்குது. வின்டர் செஷன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு பிறகு பாஜகவுடைய ஒட்டுமொத்த கவனமும் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும். இப்போ அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் மீண்டும் அரசியல் வானிலை வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக ஒரு பக்கம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த எலெக்ஷனை வெயிட்டில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது பாஜக எப்பயுமே அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். எங்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க ஒரு வலைவீசி அவங்களுக்கான ஆதாயத்தை பெறுவதற்கான முயற்சியை பண்ணுவாங்க. அப்போ இந்த என்டிஏ கூட்டணி வலு சேர்க்கணும், இல்லை இந்த தேர்தலில் அட்லீஸ்ட் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாவது அட்லீஸ்ட் அவங்க எடுப்பாங்க. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை வந்து இழப்பது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட, பட் இந்த தேர்தலை அவங்க ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதிமுக தலைமையில் தானே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த கூட்டணி என்டிஏ தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை பாஜக செய்யும். இப்போ அந்த நேரத்தில் எப்படி பாஜகவுடைய பேரம் இருக்க போகுது, இல்லை பாஜகவை நம்பி ராமதாஸோ இல்லை வந்து அன்புமணி ராமதாஸோ அந்த பக்கம் போவாங்களா, இல்லை அன்புமணி ராமதாஸ் அப்புறம் வந்து ஓபிஎஸ் டிடிவி அப்படி சிறிய கட்சிகள் எல்லாம் வந்து விஜயை நோக்கி படையெடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது, அரசியல் இந்த 2026 தேர்தல் காலத்தில் இது ஒரு முக்கியமான நாளா அப்படிங்கிறத நீ வரப்போகிற நாட்கள் தான் சொல்ல போகுது. உங்களுடைய கருத்து என்ன? செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருப்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்